வணக்கம் நண்பர்களே. இந்த கிளர்ச்சி நம்பர் வணக்கம். பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது எலெக்ஷன் ஓரளவு இவங்க அந்த எதிர்க்கட்சி திமுகலேருந்து இங்கே ஒன்றும் கூட்டணி ஜெல்லாகலை ஜொல்லாகலன்னு சொல்லிட்டு இருந்தா, எடப்பாடி 2 பேர் முதல்லையே சேர்ந்தாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த மாதிரி சேர்ந்துருக்கும் போது இவங்க வேறு கூட்டணி இல்லை, அப்படி எடப்பாடி வரும்னு சொல்லிட்டு இருந்தார், என்டிஏ கூட்டணி. அதே மாதிரி இப்போ என்னென்ன அங்கே சொன்னாங்களோ, இப்போ இங்கே தேமுதிக சேர்க்கலாம் போது டெல்லி சொல்லும் போது இவர் விட்டுட்டார் எடப்பாடி. கொண்டு அங்கே சேர்த்துட்டு ஒரே குழப்பம். அது தெரிஞ்சு செஞ்சாங்களும் தெரியாமல் செஞ்சாரான்னு தெரில. போன தடவை தேமுதிக உள்டாவாக அங்கே கொண்டு போய் தினகரன் தனியாக இருக்கும்போது இது பண்ணிட்டாங்க 2021. இந்த தடவை இவர் வேண்டாம் அப்படின்னு விட்டார். டெல்லி கூட கேட்டாங்க. ஆனால் அங்கே போன குழப்பம். காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து திருமாவளவன் 10 தொகுதி அவங்க கொடுப்போம் 8 இப்போ தான் ஓரளவு வந்துட்டு அப்போ இன்னும் தீரல. எம்பி ஜோதிமலா ஏதோ காங்கிரஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது குழப்ப தீர்மானம் தெரியல. அது அப்படியே போய் எலெக்ஷன் போகும்போது அது எப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அதில் சீனியர் ஜூனியர் சில பேருக்கு டிக்கெட் தரல, அதெல்லாம் இருக்குது. புது கூட்டணி இல்லாமல் திமுக முடியாது. இங்கே கூட்டணி சேர்ந்து தினகரன் சேர்ந்துட்டோம். சர்ஜிக்கலாகவும் அந்த பிரிஞ்ச ராமதாஸ் கணக்கில் அது உடைச்சதே திமுக தான். என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒன்றும் செய்யாட்டி வேறு எதாவது பண்ண முடியும்னு பார்த்தா அது ஒன்றும் ஆகலை. ஃபெயிலியர் மாடல், திராவிடியன் ஸ்டாக்ஸ் மாடல். அப்போ இதில் எல்லாம் ரைட்டு. சரி மாற்றினீங்க அண்ணாமலையை மாற்றினப்போ இப்போது ரைட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவரை பற்றி ஒன்றும் ஆனால் இங்கே தான் இருப்பாங்கிறார். ஏன்னா அவர் 11% எடுத்தார். ரொம்ப பேர் 7-8% இப்போ இருக்குன்றாங்க. 11% எடுத்தது தானே. அப்படி டெபாசிட்டு காலி பண்ணி காமிச்சிருக்கல பார்லிமெண்ட்டில் எடப்பாடிக்கு. அந்த எடப்பாடி வேறுகிட்ட தான் கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சார். 12 சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். பிஜேபிக்கு 6 தான் கொடுப்பேன். ஒரு 2029 பார்லிமெண்ட்டில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். 10-12 கண்டிப்பாக. அவங்க என்னென்னா இப்போ இல்லை நான் அப்போ தரேன்ற மாதிரி தான் சொல்லிப்பார். அது கீழே வாட்ச் பண்ணுவேன். எப்போ வேணாலும் டிச் பண்ணக்கூடியவர் பழனிசாமி பொறுத்தவரை. இது வரைக்கும் தோத்துட்டே இருக்குது. ஆனால் இப்போ கட்டன் ரேட்டாக தான் கொடுத்துருக்கு. அப்படி ஒன்றும் என்ன சில தொகுதி ஜெயிக்கிறது, தாவணாசி இந்த மாதிரிலாம் ஒரு சில தொகுதியில் வாசுதேவநல்லூர், மயிலாப்பூர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. பாக்கி தோக்கிறது இதாக ஃபைட் பண்ண வேண்டிய தொகுதிகள் இருக்குது ரொம்ப. அந்த மாதிரி ஆகிருக்கு. இதில் என்னென்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலைக்கு என்ன சீட்டுன்னு தெரியல. கொங்குல ஏதோ 2 சீட்டில் கேட்டார், ஆனால் கொடுக்கல. லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகலை. ஒரே சீட் இருக்குது, அது வானதி நிற்பாங்க. ஆனால் மந்திரி வந்துட்டு போனார் நேற்று. மேக்வால் பார்த்துட்டு போகிறார் அண்ணாமலை. அதுக்கு முன்னாடி பியூஷ் கோயலை கடைசியாக பார்த்தார் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. இப்போ அண்ணாமலை இப்போ கிணத்து கடவுன்னு ஒரு அந்த கோயம்புத்தூர் அட்ஜஸ்டனில் உள்ள துறையில் சொல்லி தீக்குளிக்க போகிறாங்க தொண்டரெல்லாம். அது அதிருப்தி இருக்கிறதா கிடைக்க சீட்டு அதெல்லாம் ஓகே. பட் இவருக்கு ஏதோ இவர் எங்கேலாம் ஜெயிப்பார். இவர் இங்கே எங்கேன்னு இல்லை. ஒன்றா நீங்கள் மன்னார்குடி ஏதோ கொடுத்து அங்கேயும் கொடுக்கலாம், இல்லை ஆவடி சென்னையிலையும் கொடுக்கலாம், எங்கே வேணால் கொடுக்கலாம். மற்றவங்களாம் அப்படி இல்லை, அந்த இடத்துல மட்டும் நின்னா தான். ஆனால் அப்போ ஏற்பட இன்னும் சீட்டு இன்னும் அவங்க வெளியில் இட்டால் பிஜேபி நான் சரியாக இருக்கணும், இன்னும் லிஸ்ட்டு வெளியில் விடலை அப்படின்னு நினைவு இருந்தால் அது ஓகே. ஆனால் அவர் வரும்போது ஒரு தொகுதி இருந்துட்டால் பெட்டர். இல்லைன்னா அதிருப்தி ஆகும். யங்ஸ்டர் ஓட்டு இல்லாமல் இவங்கெல்லாம் வர முடியாது. ஸ்டாலின் எடப்பாடியும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வேணும். குறிப்பாக விஜய் வேறு ஓட்டை பிரிக்கிற அப்படிங்கும்போது அந்த இடத்துல அண்ணாமலை இருந்தால் இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த வாங்கின % ஓட்டு இப்போ அது எப்படி பிஜேபிக்குள்ளே ஏதோ குழப்பம் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. திருப்பி அந்த காங்கிரஸ் மாதிரியே பிஜேபி கீழாகவே இருக்கணும்னு பார்க்குறாங்க போல. ஏதாவது யார்ட்டையும் அண்டி பொழைச்சி சீட்டை வாங்கிட்டு இருக்கணும் என்னன்னு தெரியல. ஸோ அண்ணாமலை அவர் சொல்லவே வேண்டாம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் நோட்டாக்கு போட்டு போய் அவங்க கூட அந்த சார்பாக இருக்கிறவங்க நோட்டாக்கு போடுவாங்க, ஏதோ மாற்றி தான் போடுவாங்க. அது யங்ஸ்டர்ஸ் தான் இந்த காலத்தை தீர்மானிக்க போகிறது. அது தெரியாமல் அதே யங்ஸ்டர்ஸ்னால் அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது திமுகவில். உதயநிதியில் போடுற அவங்க ஏதோ ஓட்டு வந்தால் தான் பொதுப்பட ஓட்டு வருமானா கேள்விக்குறி தான். அது ஏன் உணராமல் டெல்லி இருக்காங்க. ஒரு லிஸ்ட்டு வந்தால் பார்க்கலாம். அண்ணாமலை இல்லைன்னா அது கொஞ்சம் பல இடத்துல ப்ராப்ளம் வரும். ஏற்கனவே செந்தில் பாலாஜியை கரூர்லேருந்து தூக்கி இங்கே கோவை தெற்கில் போட்டிருக்காங்க போல். கோவை தெற்கு இதுக்கு செந்தில் பாலாஜி அவங்க கணக்கு ஒரு வேளை கொங்குல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அது வேலுமணி இருக்கார் 10 பேர்.
ஆனால் இங்கே கூடுதலாக அதே இவருக்கு அவனாசியோ வேறு ஏதோ அவனாசி முடியாது தனி தொகுதி வேறு ஏதோ ஒன்று இது பண்ணி கொடுத்தா தான் மோடக்குறிச்சி இருக்குது ஈரோடு அப்படி பண்ணலாம். எப்படி பண்ண போகிறாங்க டெல்லியிலன்னு தெரில. அப்படி இது டெல்லி தலைமை உணரும். அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கார் சீட்டு, அதில் ஒரு தொகுதி எங்கே வேணால் கொடுக்கலாம். கொடுத்தா அப்போது தென் மாவட்டங்களில் எல்லாம் கன்னியாகுமரி 4 தொகுதி இருக்குன்றாங்க பிஜேபி கொடுத்துரும். அந்த மாதிரி அங்கே பெல்ட் ஸ்ட்ராங்கு தான். அதில் ஏதோ ஒன்று எங்கே கொடுத்தாலும் கொடுத்துட்டா அது ஒரு அக்குமுலேட் ஆகும். இது எப்படி பார்க்கலாம். அண்ணாமலைக்கு தொகுதி ஒதுக்குவாங்க. இப்போ மந்திரி பார்த்துட்டு போயிருக்காரு. லிஸ்ட்டு வந்து தான் தெரில. வரும்போது நமக்கு புலப்படும். பார்ப்போம். நன்றி.